ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக கிளியராக புரியும். நிறைய ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் பேஸ் வேலை வாய்ப்பும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ உள்ள அடுத்த பெர்மனன்ட் ஜாப் எப்போ இன்றைக்கி வருதுன்னு தெரியலை. இப்போ தேர்தல் இருக்கிறனால வர லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற ஜாப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது சம்மந்தமான வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? இப்போ இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா, அருள்மிகு வேட்டுடையார் காளியம்மன் டெம்பிளில் கவர்மெண்ட் போஸ்ட் போட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி போட்டிருக்காங்க. அது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது இந்து அறநிலையத்துறைக்குள்ள வரனால அந்த வேக்கன்சி போட்டிருக்காங்க. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸும் அது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனையும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயில், அரியாக்குறிச்சி, காளையார் கோயில் வட்டம், சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற இந்த திருக்கோயிலில் வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் வட்டம் அரியாக்குறிச்சி அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயில் காலியாக உள்ள கீழ்காணும் விபரப்படியான காலி பணியிடங்களை இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதியின்படி நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்வதற்கு இந்து மதத்தை சேர்ந்த தகுதி வாய்ந்த, நல்லா கேட்டுக்கிட்டீங்க, இதுதான், இந்து மதத்தை சார்ந்த தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதோட லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12/3, இதுதான் லாஸ்ட் டேட்டு. அனுப்ப வேண்டிய முகவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயல் அலுவலர், அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயில், அரியாக்குறிச்சி, காளையார் கோயில் வட்டம், சிவகங்கை மாவட்டம். மறுபடியும் சொல்கிறேன், செயல் அலுவலர், அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயில், அரியாக்குறிச்சி, காளையார் கோயில் வட்டம், சிவகங்கை மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு, ஓட்டுநர் டிரைவர் போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு தான். லெவல் 1 பே ஸ்கேலு 15,300 மற்றும் இதர படிகள். இதோட கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இல்லைன்னா அதுக்கு இணையான அரசால் அங்கீகாரம் பெற்ற தேர்ச்சியில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். டிரைவர், அதாவது LME லைட் வெஹிக்கிள் லைசன்ஸு, ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸு இதை வச்சுருக்கணும். மற்றும் முதலுதவி செய்ததற்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த 3 இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்த போஸ்ட் என்னென்னா, ஜாடுமாலின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. இதுக்கு அட்டவணை எண் 6 விதிப்படி 11/1 6,900 பேசிக் பே ப்ளஸ் இதர படிகள். இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். தோட்டின்னு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. இதுவும் சேம் அதே சேலரி தான், 6,900 ப்ளஸ் இதர படிகள். இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். அடுத்து உப கோயில் அர்ச்சகர், இதுக்கு 1. இதுக்கு லெவல் 1 தான், அட்டவணை 12 படி லெவல் 1 தான், 11,600 பேசிக் பே ப்ளஸ் அதர் 11 எல்லாம் உண்டு. உப கோயில் அர்ச்சகருக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஆகம முறைகள் பற்றி தெரிந்தித்தல் அவசியம். தேவார பாடசாலை அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தேவ பாடசாலையிலிருந்து 1 வருடம் பயிற்சி பெற்ற ஆகம சான்று வைத்திருக்க வேண்டும். இந்த 4 போஸ்ட் இருக்குது. இந்த 4 போஸ்ட்லையுமே டிரைவர் போஸ்ட்டுக்கு முதல் போஸ்ட் அப்ளை பண்ணலாம். 5ஆப்பு 8ஆப்பு படித்தவங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க, ஒரு 2 போஸ்ட் இருக்குது, அவங்க அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட நிபந்தனைகள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் 18 வயசு பூர்த்தியடைந்தவராகவும் 35 வயசு மேற்படாதவராக இருக்க வேண்டும். ஸோ மினிமம் 18, மேக்ஸிமம் 35. 2வது பாயிண்ட் என்ன, இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராக இருத்தல் வேண்டும். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டும். 3வது பாயிண்ட், மேற்கண்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பிதர்கள் நன்கு ஆரோக்கியமான உடல் நிலையுடன்
தீய பழக்க வழக்கங்கள் மற்றும் தொற்று நோயற்றவர் என்றும் நல்ல மனநிலை உடையவர் என்பதற்கான விவரங்கள் குறிப்பிட்டு மருத்துவ சான்றுடன் விண்ணப்பிக்க வேண்டும். 4வது பாயிண்ட், நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவர்கள், குற்ற நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்டவர்கள், ஜாமீனில் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள், அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், தீர்ப்பு கடனாளிகள் ஆகியோர் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். அடுத்த 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, திருக்கோயில் அலுவலகத்தில் பிரசுரம் செய்யப்படும் விண்ணப்பங்களில் மற்றும் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். 6வது பாயிண்ட், விண்ணப்பதாரர்கள் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர்கள் மீது எவ்வித குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்று சான்று இணைக்கப்பட வேண்டும். அடுத்து, ஓட்டுநர் பணியிடத்திற்கு இலகு ரகம் அல்லது கனரகம் வாகனங்கள் ஓட்டுநர் உரிமம் மற்றும் முதலுதவி சான்று பெற்றிருக்க வேண்டும். ஸோ டிரைவருக்கு வந்து LMU வேணும், HMU வேணும், ப்ளஸ் ஃபஸ்ட் எய்டு, அதாவது முதலுதவி சான்று வந்து கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலில் குறிப்பிட்டுள்ள அர்ச்சகர் பணியிடம் அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலுடன் இணைந்த உப கோயிலுமான சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கீழநெட்டூர் அருள்மிகு அலங்கார பெருமாள் திருக்கோயிலுக்கான அர்ச்சகர் பணியிடமாகும். அர்ச்சகருக்கு வந்து இந்த போஸ்ட்டு அலுவலக போஸ்ட்டு அங்கே இருக்குது, அந்த கோயிலில் தான் இருக்கும், இந்த கோயிலில் இருக்காது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளும். ஸோ டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளிகேஷனை அனுப்பிச்சிடணும். விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமல், கேட்கப்பட்ட சான்றுடன் இணைக்கப்படாமல் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டு, அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி கண்டிப்பாக அனுப்ப வேண்டும். போலீஸ்கிட்ட வாங்கணுமே, முதலீடு சர்டிஃபிகேட் வேணுமேன்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக வேணும். மறுபடியும் கேட்காதீங்க, அது கண்டிப்பாக வேணும். சரியா? அதை வாங்கி நீங்கள் டிரைவர், நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்டு ஏதாவது, நிறைய பேர் நம்ம பிளட் டொனேட்டிவ் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா, அது மாதிரி இதுக்கு சர்டிஃபிகேட் எங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். கேட்டு பார்த்துட்டு அது என்ன உங்களால் அவங்க எப்படி தர்றாங்கன்னு தெரியல, இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு டிரைவருக்கு. சரியா? அடுத்து வந்து என்னென்னு பார்த்தோம்னா, இன்டர்வியூக்கு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் வரணும். எந்த ஒரு டிஏடிஎம்மும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே அந்தந்த துறைகளில் அவங்க பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். அந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நான் சொல்ல மாதிரி தான் செயல் அலுவலர் அந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். முகவரி நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ சுய விலாசமிட்ட உரையுடன் அனுப்ப வேண்டும் சொல்லி போட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்படுத்தப்படும். நீங்கள் கொடுக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும். தவறான பட்சத்தில் உங்கள் மேலே கேஸ் போடுவாங்க. அது பணி நியமன ஆணை வந்து உங்களுக்கு சப்போஸ் கிடச்சிச்சின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, தப்பாக இருந்துச்சுன்னா. இது லாஸ்ட் டேட்டு 12/3 நம்ம பார்த்துட்டோம். விண்ணப்ப படிவம் வந்து திருக்கோயிலில், அந்த திருக்கோயிலில் தான் விண்ணப்ப படிவம் கிடைக்கும். 100 ரூபா செலுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் வாங்க முடியாது, நீங்கள் அந்த கோயிலில் போய் தான் நீங்கள் வாங்க முடியும். தெய்வீகத்தாலும் ராஜ்யோகத்தாலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. அதாவது பணி நியமன ஆணம், பணி நியமனம் வந்து அரசாணை, இந்த அரசாணைப்படி தான், இந்த அரசாணைக்கு விதிக்கு உட்பட்டது. இதர விவரங்களின் அலுவலக வேலை நேரங்களில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அங்கே கோயிலில் போயிட்டு ஒரு மாதிரி விண்ணப்பப்படி தருவாங்க, அதில் தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்பணும். இதுதான் இந்த கோயிலுக்கு, இந்த போஸ்டிங்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு. இதோட இமெயில் ஐடி இருக்குது, இதோட வெப்சைட் இருக்குது, வெட்டுடையார் காளியம்மன் டெம்பிள். இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் மேலே இருக்குல்ல, வெட்டுடையார் காளியம்மன் temple.org, இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஜாப் வேக்கன்சின்னு ரைட் சைடில் இருக்கா, இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸு இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த நேரில் போய் நீங்கள் இல்லாட்டாலும் பக்கத்தில் யாராவது சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தால் அவங்கள்ட்ட கான்டாக்ட் நம்பர் ஏதாவது வாங்கி நீங்கள் அனுப்பி, நீங்கள் ஃபோன் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டு பாருங்கள். அங்கே அவங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக அப்ளிகேஷனை அனுப்ப சொல்லுங்கள். அனுப்பி நீங்கள் ஃபில்லப் பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு அனுப்புங்க. வெறும் 2 போஸ்ட் இருக்குது, அந்த 2 போஸ்ட்டு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். ஸோ நல்ல சேலரி, உங்கள் கோயிலில் வேலை வாய்ப்பும்
ஸோ அதனால் அந்த நாலு வேக்கன்சி இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.